நண்பர்கள் அனைவருக்கும். இந்த வண்டி பார்த்தீங்கன்னா ஸ்கூட்டி ஜஸ்ட் 110 BS6 மாடலு. இந்த வண்டியில் ஒரு கம்ப்ளைண்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா பெட்ரோல் லீக் ஆகுதுன்னு வந்தார் கஸ்டமர். பெட்ரோல் லீக் ஏன் ஆகுதுன்னு செக் பண்ண பார்க்கும்போது இந்த டியூப்பில் வந்து லீக் ஆகிக்கிட்டு இருந்துச்சு. சரி கஸ்டமர் சரி டியூப் தான் ஃபால்ட்டு, டியூப் வாங்கிட்டு வந்தார். டியூப் பார்த்தீங்கன்னா இங்கேருந்து இந்த வழியாக போய் இப்படி பெண்டாகி இந்த அளவு வரும். இந்த டியூப்பு உடனே கிடைக்கல, ஆர்டர் போட்டு தான் வர வச்சது. இந்த டியூபுடைய ரேட்டுன்னு பார்த்தீங்கன்னா 882 ரூபா. ஹோஸ் இன்ஜெக்டர் அசைன் போட்டிருக்கு பார்த்தீங்களா, இதுதான் இந்த வண்டி பெட்ரோல் டியூபுடைய ரேட்டு. அப்புறம் இந்த வண்டியில் பெட்ரோல் டியூப் மாட்டிட்டு செக் பண்ணது பார்த்தீங்கன்னா மறுபடியும் லீக்கேஜ் இருந்துச்சு. இது வந்து இந்த வண்டியுடைய ஃபியூல் பம்ப்பு. இந்த ஃபியூல் பம்பில் பார்த்தீங்கன்னா இந்த பெட்ரோல் டியூப் மாட்டுற இடத்துல இந்த இடத்துல கிராக், இந்த இடத்துல லேசாக கிராக் இருக்குது. பெட்ரோல் டியூப் புதுசு போட்டும் என்னென்னா இதில் வந்து பெட்ரோல் லீக் ஆகுது. இப்போ இந்த ஃபியூல் பம்பை மாற்றணும்னா எப்படியும் ஒரு 4000 ரூபாய்க்கு மேலே செலவாகும். கஸ்டமருக்கு அவ்வளோ பட்ஜெட் இல்லை. வேறு எதனா மாற்று வழி இருக்கான்னு பார்க்கும்போது இதனுடைய செட் அசம்பிளி மாற்றாமல் நம்ம இந்த பாடி மட்டும் நம்ம மாற்றி ரெடி பண்ணி கொடுக்குறோம். அதனால் வந்து விஷயம் என்னென்னா முதல்ல நல்லா எப்போவுமே இந்த ஓஸ் மாட்டுற இடத்த மட்டும் நம்ம முதல்ல செக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா பெட்ரோல் ஓஸு வாங்கி மாட்டுறது நல்லது. இது BS6னால கொஞ்சம் காஸ்ட்லியாக இருக்கிறதுனால நண்பர்களுக்கு தெரியப்படுத்துகிறேன். நன்றி. ராஜா ஆட்டோமொபைல்ஸ், மீஞ்சூர்.